ஓம் சாந்தி. இன்றைக்கு நாம சிஸ்டர் ஷிவானி அவர்களுடைய வகுப்பின் தமிழாக்கத்தை கேட்க போறோம். ஒரு சவாலான சூழ்நிலையில் நாம எப்படி சரியாக சந்தித்து அந்த சூழ்நிலையை மிக அழகாக எதிர்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறத ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஒரு சூழ்நிலையை நாம கற்பனை செய்து பார்க்கலாம். அதாவது ஒரு வீட்ல ஒருத்தர் ரொம்ப கவலையாக இருக்கிறார், ரொம்ப வருத்தமாக இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வீட்ல கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்க ஒரு குழந்தையாக இருக்கலாம், இல்ல பெரியவங்களாக கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அவங்க உடல் அளவுல நோயுற்றவர்களாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனா ரொம்ப பயந்து போயிருக்காங்க, ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கிறாங்க. அவங்கள சரி செய்யறதுக்கு, அவங்களோட சக்தியை அதிகரிப்பதற்கு வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற 3 அல்லது 4, 5 பேர் இருப்பாங்க இல்லையா வீட்டுல, அவங்களுடைய மனஸ்திதி எப்படி இருக்கணும்? வீட்டுல இருக்கிற மத்தவங்களோட மனதின் ஸ்திதி எப்படி இருக்கணும்? வீட்டில் உள்ள ஒரு மனிதர் கவலையா இருக்காரு, வருத்தமா இருக்காரு, பயந்து போய் இருக்கிறாரு, துக்கமா இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற மற்ற நபர்கள் எப்படி இருக்கணும்? அதனால அந்த மனிதருடைய உள்ளார்ந்த சக்தி என்பது அதிகரிக்க வேண்டும். எப்படி இருக்கணும் மத்தவங்க? சொல்லுங்க. வீட்ல இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுடைய மனஸ்திதி எப்படி இருக்கணும்? சரி, இப்ப நம்ம ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். எல்லாருடைய கைகளையும் சற்று உயர்த்தி வச்சுக்கோங்க. எப்படி சிஸ்டர் காமிக்கிறாங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கை என்பது அந்த மனிதருடைய மனநிலை. வருத்தமா துக்கமா இருக்காருல்ல, அவருடைய மனநிலையை இடது கையா நினைச்சுக்கோங்க. வலது கரம் என்பது உங்களுடைய மனநிலை. இப்ப இந்த டெமோ மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பற்று, அட்டாச்மெண்ட் என்பதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ரெண்டு பேருடைய கைகளும், அதாவது ரெண்டு கைகளும் ஒரே லெவல்ல இருக்கு. அதாவது நம்முடைய மனநிலையும் அவருடைய மனநிலையும் சீராக இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே லைன்ல வருது. இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த ஒரு மனிதருடைய மனநிலை கொஞ்சம் கீழே இறங்குது. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, துக்கமடைறாங்க, வருத்தப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலை கீழே போகும். அப்போ இடது கை என்பதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. இடது கை என்பது என்ன? வீட்ல ஒருத்தர் வருத்தமா துக்கமா இருக்காருல்ல, அவருடைய மனநிலை. அவங்க வருத்தமா இருக்காங்க, கவலையா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கீழே இறங்கிடும். அவங்கள பார்த்துட்டு நம்முடைய மனநிலையும் பாதிக்கப்பட்டு விட்டது, நாமளும் வருத்தப்படுறோம் அப்படின்னா நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? உங்களுடைய வலது கையை என்ன பண்ணணும்? கீழே இறக்கணும். சோ வலது கையும் தானாகவே கீழே இறங்கிவிடும். அப்போ வலது கையும் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த மாதிரி எனர்ஜி போகும்? நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன மாதிரி அதிர்வலைகள் கிடைக்கும்? அப்படி நம்ம கிட்ட இருந்து போற அந்த தாழ்வான அதிர்வலைகள் அவங்களை என்ன செய்யும்? சோ எல்லாருமே கைகள் அப்படி செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சாதான் புரியும், நல்லா புத்தியிலையும் பதியும். நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. அதாவது துக்கமான, வருத்தமான, பயப்படுகிற ஒரு எனர்ஜி அவங்களுக்கு போகுது அப்படின்னா அவங்க எங்க போயிடுவாங்க? அவங்க இன்னும் கீழே இறங்கிடுவாங்க. அதாவது அவங்களோட மனநிலை இன்னும் கீழே போயிடும். அவங்க இன்னும் கீழே போயிட்டாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நாம இன்னும் கீழே போயிடுவோம். அப்புறம் எல்லாரும், வீட்டுல இருக்க அத்தனை பேரோட மனநிலையும் ரொம்பவே கீழே போயிடும். இப்ப மறுபடியும் கைகளை ஒரே லைன்ல வச்சுக்கோங்க. உங்களோட வலது கையும் இடது கையும் ஒரே அளவுல வைங்க. இப்போ இடது கை, அதாவது அந்த மனிதருடைய மனநிலை மோசமா இருக்கு, வருத்தமா இருக்காங்க, கொஞ்சம் கீழே இறங்கிடுது. ஆனா நாம எங்க இருக்கோம்? வலது கை எங்க இருக்கு? வலது கை எங்க இருக்கணும்? செஞ்சு பாருங்க. உங்களோட வலது கை எங்க இருக்கணும்? மேல போகணும். எவ்வளவு மேல போகணும்? எவ்வளவு மேல போகுதோ அவ்வளவு எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஏன்னா எனர்ஜி என்பது மேலிருந்து கீழே பரவும்.
நாம மேல போனோம்னா நம்மால அவர்களுக்கு சக்தி கொடுத்து அவர்களை உயர்த்த முடியும். அப்போ அவங்களுடைய மனநிலையும் என்ன ஆயிடும்? அதுவும் மேலே உயரும். இது குடும்பத்தினருடைய பொறுப்பு ஆகும். அப்ப அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒரு மனிதருடைய மனநிலையிலிருந்து நாம டிட்டாச் ஆகணும். அந்த மனநிலையிலிருந்து நாம விலகி இருக்கணும். அவங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது நாம அட்டாச்சாக இருக்க கூடாது. நாம டீட்டாச் ஆகியே தீர வேண்டும். அட்டாச்மெண்ட் பற்று என்றால் ரெண்டு பேருடைய மனநிலையும் சேர்ந்தார் போல கீழே இறங்குவது. ஆனா டீட்டாச்மெண்ட் விலகி இருப்பது என்றால் அன்பு. அதாவது நம்முடைய மனநிலை மேலே உயர்ந்திருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் உங்களை கவனிச்சுப்பேன். நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சக்தியை நிரப்பணும். இப்படி இருக்கக்கூடாது. நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கீங்கன்னா உங்களோடவே சேர்ந்து நானும் பேஷண்ட் ஆகிடணும். இது அன்பு கிடையாது. அப்போ அட்டாச்சா இருக்கணுமா டீட்டாச்சா இருக்கணுமா? பற்றுல இருக்கணுமா விலகி இருக்கணுமா? சோ கூட்டத்துல இருந்த எல்லாருமே பற்றுல இருக்கக்கூடாது, அன்புல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிஸ்டர் கேக்குறாங்க, பாத்தீங்களா இது எவ்வளவு ஈஸியா இருக்கு? உண்மையிலேயே இது ரொம்ப சுலபமானது. இத நாம செஞ்சுதான் ஆகணும். காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இந்த மோகம், பற்று என்ற வார்த்தை விகாரங்களின் லிஸ்ட்ல வருதா இல்லையா? காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். எனவே பற்று, மோகம் என்பது விகாரங்களில் ஒன்றாக இருக்கின்றது. விகாரம் என்றால் ஆத்மாவின் சக்தி எது குறைக்கிறதோ அது விகாரம். அன்பு என்பது என்னவென்றால் ஆத்மாவின் சக்தியை அது அதிகரிக்கக்கூடியது. எது ஆத்மாவின் சக்தியை அதிகரிக்குதோ அது அன்பு. சோ நம்ம குணப்படுத்தணும். குணப்படுத்துறதுன்னா என்ன? நம்ம மனசுல ஏற்பட்டிருக்கிற அந்த காயத்தை குணப்படுத்துவது, அவர்களுடைய சக்தியை அதிகரிப்பது. சரி, இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? நம்முடைய விருப்பப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத போது, நமக்கு ஏற்றாற் போல ஒருவருடைய நடத்தை இல்லாவிட்டால், அவர்களுடைய விவகாரம், அவர்களுடைய நடவடிக்கை நம்முடைய மனதின் நிலை மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா? ஏற்படுத்துதா? ஏற்படுத்துதா இல்லையா? ஏற்படுத்துகின்றது. சரி, மறுபடியும் கைகளை மேலே உயர்த்தி வைங்க. ரெண்டு கைகளையும் இடது கையில சூழ்நிலையை வைங்க. இல்லனா ஒருவருடைய நடத்தை, யாரோட பிஹேவியர் சரியில்லைன்னு உங்களுக்கு படுதோ அவங்கள உங்களுடைய இடது கையாக பாவியுங்கள். வலது கையில் உங்களுடைய மனதின் நிலையை வையுங்கள். இப்போ சோதனை செஞ்சு பாருங்க, யாருடைய பிரபாவம் யார் மீது படுகின்றது? பிரபாவம்னா என்ன? இன்ஃப்ளூயன்ஸ், பாதிப்பு. யாருடைய பாதிப்பு யார் மேல படுது? என்னுடைய எண்ணங்களினால் சூழ்நிலை மாறுகின்றதா, அல்லது சூழ்நிலைகளினால் என்னுடைய மனது மாறிவிடுகின்றதா? என்னுடைய மனதின் நிலை மாறிவிடுகின்றதா? நான் கோபப்பட்டாலோ, வருத்தப்பட்டாலோ, டிஸ்டர்ப் ஆனாலோ, வருத்தப்பட்டாலோ அந்த சூழ்நிலை என்ன அந்த மாதிரி ஆக்கிடுச்சா, இல்ல நானே தான் அப்படி பண்றேனா? யார் யாருடைய பொறுப்பாக ஆகிறார்கள்? சூழ்நிலை நம்முடைய பொறுப்பாக ஆகிறதா, இல்ல நாம சூழ்நிலைக்கு பொறுப்பாகிறோமா? ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கடந்த முறை கோபப்பட்ட அந்த சூழ்நிலையை மனதுக்குள்ளே கொண்டு வந்து பாருங்கள். அன்று என்ன நடந்தது? விஷயம் என்னவா இருந்தது? யாரு என்ன தப்பு பண்ணாங்க? நான் ரியாக்ட் பண்ணிட்டேன், மனசுக்குள்ள கோபப்பட்டேன். அதற்கப்புறமா கொஞ்சம் அழுகை என்பது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லனா கோபப்பட்டு கத்தி இருப்பேன், ஒரு சீன் கிரியேட் ஆகியிருக்கும். அன்று நடந்த அந்த சம்பவத்தை உங்கள் மனதின் முன்னால் கொண்டு வாருங்கள். அன்னைக்கு நான் கோபப்பட்டேனே, அப்போ நான் என்னெல்லாம் சொன்னேன்? அவரு அந்த மாதிரி பேசினாரு, தப்பு அவரோடது, அதனால நான் கோபப்பட்டேன். கோபப்பட்டுதானே ஆகணும். தவறு அவங்க பண்ணாங்க, அவர்களுடைய சக்தி குறைந்தது. அவருடைய தவறை பார்த்து நான் கோபம் உருவாக்கினேனே, அப்பொழுது என்னுடைய சக்தியும் குறைந்தது.
இப்போ அந்த காட்சி உங்க முன்னாடி பாருங்க. இன்னைக்கு அந்த சீன் மறுபடியும் நடக்கும். அந்த சீனை கடந்து வருவதற்கு என்கிட்ட வேறு ஒரு வழி இருக்கின்றதா? அவங்க முன்னாடி எப்படி பேசினாங்களோ அப்படியேதான் இப்பவும் பேசுவாங்க. முன்னாடி அவங்க எப்படி நடந்துகிட்டாங்களோ அப்படியேதான் இப்பவும் நடந்துக்குவாங்க. நான் வேறு விதமாக இதை எதிர்கொள்ள முடியுமா? அவங்க அதே லைனை தான் பேசுறாங்க. நான் இப்போ அதே லைனை தான் பேச போறேன். ஆனா நான் பேசும் விதத்தில் ஒரு வித்தியாசம் வருமா? வர முடியுமா? முன்னாடி நான் எந்த லைனை பேசினேனோ அதே தான் இப்பவும் பேச போறேன். ஆனா அதுல ஏதாவது வித்தியாசத்தை கொண்டு வர முடியுமா? என்னுடைய குரல் கொஞ்சம் மென்மையாக இருக்க முடியுமா? என்னுடைய வார்த்தைகளில் மரியாதை இருக்க முடியுமா? நான் அதே சீனில் வேறு விதமாக கடந்து வர முடியுமா? என்னுடைய உள்ளார்ந்த சக்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் என்னால நடந்து கொள்ள முடியுமா? யாருக்கெல்லாம் இப்படி தோணுது? என்னால அதே சீன்ல வேறு விதமாக நடந்து கொள்ள முடியும்னு யாருக்கெல்லாம் தோணுது? நிறைய பேர் கைய தூக்குறாங்க. இப்ப சிஸ்டர் சொல்றாங்க, பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. நாம எல்லா சமஸ்காரங்களையும் இடது கையில வச்சோம். அந்த சமஸ்காரங்கள் மனதினுடைய பேட்டரியை குறைக்கின்றது. நம்முடைய ஆத்மாவின் சக்தி அதிகரிக்கக்கூடிய சமஸ்காரங்களை நம்ம வலது கையில வைக்கிறோம். இன்று வெறும் 24 மணி நேரத்துக்கு இந்த ஒரு சோதனை செய்து பார்க்கலாம். யாரு என்ன தவறு செய்தாலும், அது ரொம்ப பெரிய தவறாகவே கூட இருக்கட்டும், நாம பேசுவோம், புரிய வைப்போம், நாம எப்படி அவங்க நடந்துக்கணும் அப்படின்ற வழிமுறைகள் சொல்லுவோம், டைரக்ஷன்ஸ் கொடுப்போம், அவங்கள டிசிப்ளின் பண்ணுவோம். ஆனால் நாம நம்ம நிலையை இழந்து கோபப்பட மாட்டோம். இப்படி செய்து பார்க்க 24 மணி நேரத்துக்கு தயாரா? இது சாத்தியமா? யார்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி 24 மணி நேரம் நடந்து கொள்வதற்கு சக்தி இருக்கு? நிறைய பேர் கையை தூக்குறாங்க. ஆனா பாருங்க, வெளிப்புற சூழ்நிலை அப்படியேதான் இருக்கும். இப்போ நாம எப்படி கோபப்படாம இருக்க முடியும்? ஏனென்றால் சூழ்நிலைகள் நம்முடைய கோபத்துக்கு காரணம் கிடையாது. சூழ்நிலைகள் நம்முடைய கோபத்தை உருவாக்கவில்லை. யார் கோபப்படுறாங்க? நாம தான் கோபப்படுறோம். நாம தான் கோபம் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறோம். எப்ப நாம உள்ளே கோபப்படுறோமோ, இல்ல நம்ம இடது கையில நிறைய சமஸ்காரங்கள் வச்சிருந்தோம் இல்லையா, நம்முடைய ஆத்ம சக்தியை குறைப்பதற்கான சமஸ்காரங்கள், அந்த சமஸ்காரங்களை நாம உள்ளே ஏற்படுத்தும் பொழுது அது நேரடியாக நம்முடைய உடலின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. கடந்த 20 வருடங்களாக உலகத்தில் நோய்கள் அதிகரித்ததா குறைந்ததா? மருத்துவமனைகள் அதிகரித்து விட்டன. சிகிச்சைகளில் மிக அதிகமான தரம் உயர்ந்து விட்டது. நாம என்ன நினைச்சோம்? நம்முடைய சமுதாயம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும்னு. இன்னைக்கு நாம ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட பேசினோம், கேட்டோம்னா, கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இதயம் சம்பந்தப்பட்ட துறையில் வல்லுனர். உங்களில் கூட யாராவது அப்படி இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் 18, 20, 25, 30 வயதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட ஆஞ்சியோபிளாஸ்டிக்காக வராங்க. ஆஞ்சியோபிளாஸ்டினா என்ன? இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு சிகிச்சை. இது நம்முடைய வெற்றி கிடையாது. இதற்கான காரணம்னு டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதற்கு என்ன காரணம்னா, மனசுக்குள் ஏற்படுகிற அழுத்தம், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். மனசுல ஏற்படக்கூடிய உணர்வுகள்னால உடல் கூட ஆரோக்கியத்தை கெடுத்துக்குது, உடல் நோய்வாய்ப்படுது. இன்று ஒரு நாள் முழுவதும் நாம கோபப்படாமல் அந்த நாளை கழிக்க முடியுமா? யாருக்கெல்லாம் கோபப்படுகிற ஒரு பழக்கம் இருக்கு? நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்போ இப்போ கோபப்படுறவங்களா இருக்கும், கை உயர்த்துங்க. இப்ப நிறைய பேர் கையை உயர்த்துறாங்க. இத்தனை பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கா? இந்த குணம் இருக்கா? அப்போ ஒரு நாளைக்காக இந்த விரதத்தை நாம் எடுத்தே ஆக வேண்டும். யாரெல்லாம் ஒரு நாளுக்காக இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு இந்த விரதத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு புரிய வரும், இந்த கோபம் என்கிற இந்த உணர்வை நான் தான் உருவாக்குகின்றேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, விஷயம் எப்படி இருந்தாலும் சரி, அதை எப்படி எதிர்கொள்ளணும் என்பதற்கு என்கிட்ட சாய்ஸ் இருக்கு. இப்ப மறுபடியும் 2 கைகளையும் அதே பொசிஷன்ல வைங்க. ஒருத்தர் தவறு செய்கிறார்,
அவங்க தவறான நடவடிக்கை செய்யறாங்க. அந்த நேரத்துல அவருடைய பேட்டரி எப்படி இருக்கு? குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய நடத்தையை பார்த்துட்டு நானும் அதே மாதிரி நடந்துகிட்டேன்னா, அவங்கள பார்த்து என்னுடைய எண்ணமும் அவங்கள மாதிரியே இருக்கு அப்படின்னா, என்னுடைய ஆத்மா பேட்டரிக்கு என்ன ஆகுது? அதுவும் குறையும். என்னோட வைப்ரேஷன் குறையும் பொழுது என்கிட்ட இருந்து அவங்களுக்கு போற வைப்ரேஷன்னால அவங்களுடைய பேட்டரிக்கு என்ன ஆகும்? அவர்களுடைய பேட்டரியும் குறையும். காயம் என்பது ஒரே ஒருத்தர் மேல படுறதில்ல. சோ ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதுன்னா அதனுடைய பாதிப்பு இன்னொருத்தர் மேல கண்டிப்பாக படும். அதாவது காயம் அப்படின்னா கோபப்படுறது கூட நம்ம மனசு மேல நாம ஏற்படுத்திக்கிற காயம். அப்போ ஒருத்தர் கோபம் என்கிற காயப்பட்டால் அது கண்டிப்பாக இன்னொருத்தர் மேலையும் பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். ஆனால் இன்று அவர்கள் அவர்கள் ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் செய்வாங்க. ஆனால் நீங்க சாந்தியோடவும் மரியாதையுடனும் அவங்க கிட்ட பேசுவீங்க. சொல்ல போறது என்னவோ அதே வார்த்தைகள் தான். அதாவது இப்படி இருக்க கூடாது. நீ என்ன வேணா பண்ணுப்பா, நான் உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அப்படி கிடையாது. இது சரியான விதம் கிடையாது. நாம அவங்க கிட்ட பேசணும், அவங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லணும், அவங்கள ஒழுக்கம் பண்ணணும். அவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்க வேணும்னா கண்டிப்பாகவும் இருக்கணும். ஆனால் கோபப்படக்கூடாது. வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்க ரொம்ப அன்பாகவும் கண்டிப்பாகவும் இருக்க முடியும். அதாவது முடியாதுன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லணும். நோ சொல்லணும்னா நோ. நான் இல்லைன்னு சொன்னேன்னா இல்லதான். அதற்காகலாம் நான் மாத்திக்க மாட்டேன். உனக்கு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா நான் நோ சொல்லிட்டேன் அவ்வளவுதான். எஸ் எல்லாம் சொல்லுவேன்னு நினைக்காத அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியும். ஆனா அதே கோபப்பட்டு ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி நடந்துகிட்ட, இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நம்முடைய சக்தி குறைகின்றது. நீ இப்படி பண்ண, நீ அப்படி பண்ண அப்படின்னு அந்த விஷயங்களை பத்தி ரொம்ப அதிகமாக பேசுவது, அப்ப என்ன நடக்குதுன்னா நம்முடைய உள்ளார்ந்த சக்தி குறைகின்றது. ஒருவர் நடந்து கொள்ளும் விதம் நமக்கு சரியா படல, அவங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துப்பாங்கன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல, அவங்க நம்ம கிட்ட இப்படி தவறா பேசுவாங்கன்னு நம்ம கற்பனை கூட செஞ்சது கிடையாது. உதாரணமா இன்றைய நாட்களில் குழந்தைகள் கூட ஏதாவது திருப்பி பேசிடுறாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை எதிர்த்து பேசிடுறாங்க. அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? எப்படி நீ என்கிட்ட இப்படி பேசலாம்? எப்படி அவங்க என்கிட்ட இப்படி பேசலாம்? நாங்க ஒரு நாளும் எங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி பேசினதே கிடையாது. ஆனா பாருங்க இவங்க இப்படி பேசுறாங்க. இந்த மாதிரி எப்படி பேசலாம்? இது போல திடீர்னு இது போன்ற விவகாரங்கள், இது போன்ற வார்த்தைகள் நம்ம முன்னாடி வருது. அதனால நம்முடைய மனம் மிகவும் துக்கத்துக்கு உள்ளாகி விடுகின்றது. அந்த நேரத்துல நாம எப்படி நினைக்கிறோம்னா, இந்த துக்கம் எனக்கு யார் கொடுத்தது? இப்ப என் மனசு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுதே, இதற்கு காரணம் யாரு? விரலை யார் பக்கம் நீட்டுறோம்? யார் நமக்கு துக்கத்தை கொடுத்தது? யார் மீது விரலை காட்டுகின்றோம்? அவர்கள் மீது. இன்று இந்த ஒரு ஹோம்ஒர்க்கை நம்ம பக்கா பண்ணணும். அவர்கள் தவறாக பேசலாம், பேசக்கூடும். அவர்கள் தவறாக நடந்து கொள்ளக்கூடும். அவர்கள் நம்மை பற்றி தவறான விஷயங்களை பரப்பவும் கூடும். ஆனால் இப்ப செக் பண்ணி பாருங்க, இந்த விஷயங்களினால் என்னுடைய மனம் டிஸ்டர்ப் ஆகுமா? அவங்க செய்யற விஷயங்கள் என் மனதுக்குள்ளே நுழைந்து என்னை டிஸ்டர்ப் செய்யுமா? எல்லாரும் தங்களுடைய விரலை நெற்றி பொட்டில் வையுங்கள். அவங்க வெளியில என்ன வேணாலும் கலவரம் செய்யலாம். அவங்க வெளிப்புறமாக நம்மை ஏமாற்றலாம். அவங்க வெளியில என்னை பற்றி எவ்வளவு வேணாலும் தவறாக பேசலாம். எனக்கு பின்னாடி என்னை பத்தி தப்பான விஷயங்களை பரப்பலாம். அவங்க வெளிப்புறமாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் அவர்கள் நம்முடைய மனதுக்குள் குதித்து, மனதுக்குள் நுழைந்து நம்முடைய மனதை டிஸ்டர்ப் செய்ய முடியுமா? கேளுங்க, தன்னைத்தானே கேட்டு பதில் வாங்குங்க. அவங்க நம்ம மனசுக்குள்ள நுழைந்து நம்முடைய மனதை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? ஆமாவா இல்லையா? மனிதர்களால் நம்மை டிஸ்டர்ப் செய்ய முடியுமா? ஆமாவா இல்லையா? உண்டா இல்லையா? ரொம்ப தெளிவா சொல்லுங்க. எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. நாம இப்ப என்ன பதில் சொல்றோமோ அது நம்முடைய புத்தியில ரெக்கார்ட் ஆகுது.
அதனால தெளிவா ஒரு பதில சொல்லுங்க. மனிதர்களால் நம்மை டிஸ்டர்ப் செய்ய முடியுமா? அப்போ என்னை யார் டிஸ்டர்ப் செய்வது? நம்ம சொல்றோம் இல்லையா, என் மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணது? அவங்களால நம்ம மனசுக்குள்ள நுழைஞ்சு டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னா அப்ப என்னை யாரு டிஸ்டர்ப் பண்றது? யார் மனதை காயப்படுத்துவது? யார் மனதை துக்கத்துக்கு உள்ளாக்குவது? யார் அவமானப்படுத்துவது? யார் என்னை அவமானப்படுத்துறாங்க? யார் செய்யறாங்க இதையெல்லாம்? நம்ம முன்னாடி நின்னுகிட்டு யாராவது என்னவெல்லாம் நம்மை பேச முடியுமோ பேசலாம். நீங்க யூஸ்லெஸ், உதவாக்கரை, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க இந்த இடத்தை விட்டு போங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம துக்கம் அடைவது கிடையாது. ஏன்னா அவர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகள் வரைக்கும் தான் போக முடியும். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாம நம்ம மனசுக்குள்ள என்னவெல்லாம் சொல்றோமோ, அதாவது நம்ம என்னவெல்லாம் சிந்திக்கிறோமோ, அதுதான் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணுங்கிறத தீர்மானிக்குது. இப்ப சொல்லுங்க, என்ன காயப்படுத்தியது யாரு? இப்போ உங்களோட விரலை எடுத்து நெற்றி பொட்டுல வச்சு கேளுங்க இந்த கேள்விய. என்னை யாரு காயப்படுத்தியது? அப்ப எல்லாருமே நான் தான் அப்படின்ற பதில சொல்றாங்க. வெரி குட். காயத்தை நான் தான் உருவாக்கினேன்னா அந்த காயத்தை இன்னமும் நான் பிடித்து கொண்டு வைத்திருக்கின்றேன் என்றால் என்னை யார் குணமாக்குவாங்க? குணப்படுத்துவதையும் நானே தான் செய்ய வேண்டும். இப்ப பக்கத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது கூட உட்கார்ந்து இருக்க கூடும். அவங்கள பார்த்து இப்படி சொல்லுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்னையில இருந்து உங்களால என்னோட மனதின் நிலையை அசைக்க முடியாது. என்னுடைய மனதின் ரிமோட் கண்ட்ரோல் என் கையில இருக்கு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா உங்களால என்னுடைய மனதின் நிலையை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. இனிமேலும் உங்க முன்னாடி நின்னுக்கிட்டு நான் கெஞ்ச போறது இல்ல, என்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க, என்கிட்ட கொஞ்சம் சாந்தமா பேசுங்க அப்படின்னு நான் இனி ஒரு பொழுதும் உங்க முன்னாடி நின்னு கெஞ்ச போறது கிடையாது. உங்களுக்கு நான் எந்த ஞானமும் சொல்ல தேவையில்லை. நான் எனக்கு நானே ஞானத்தை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு நானே ஞானத்தை கொடுத்துக் கொள்கிறேன். தனக்கு தானே கொடுத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தானாகவே நம்முடைய வீடு ஸ்வர்க்கமாக ஆகிவிடும். உண்மையில் நம்முடைய வீடு தானாகவே ஸ்வர்க்கம் ஆகிவிடும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, அதனாலதான் நான் துக்கமா இருக்கேன், நான் கவலையா இருக்கேன், அதனாலதான் நான் மனசு கஷ்டப்படுறேன், அதனாலதான் என்னுடைய மனசு துக்கமா இருக்கு. சுயத்தை சார்ந்து இருப்பது, சுதந்திர தன்மை, சுயத்தின் மீது ராஜ்யம் செய்வது, இண்டிபெண்டன்ஸ். நாம் எல்லாரும் அடிமைகள் கிடையாது. யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க உடனே நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. நம்ம யாருக்கும் அடிமைகள் கிடையாது. அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, நம்ம அழறோம் அப்படின்னா நாம அவர்களுடைய அடிமைகள் ஆகிடுறோம்ல. இது சக்தி கிடையாது. இப்படி பேசுறதுனாலதான் நம்முடைய உள்ளார்ந்த சக்தி என்பது குறைந்து விட்டது. நம்முடைய மனதில் காயங்கள் மேலும் மேலும் உருவாகி கொண்டே செல்கின்றன. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காயம் நம்முடைய மனதில் மட்டுமே இருப்பதில்லை, அது நம்முடைய உடலுக்கும் நோயை கொண்டு வந்து விடுகின்றது. அந்த காயம் என்பது உடனே உடலுக்கு நோயை கொண்டு வர்றது கிடையாது. 2-3 வருடங்கள், சில வருடங்கள் கழித்து உடலுக்கு நோயை கொண்டு வருகின்றது. முதன்மையான விஷயம், நம்முடைய மனதுல காயத்தை நாம உருவாக்கவே கூடாது. ஒரு காயமும் ஏற்பட நாம் அனுமதிக்க கூடாது. ஒருவேளை உருவாகி விட்டால் கூட நாம உடனே மருந்து தடவி அதை குணப்படுத்தி விட வேண்டும். அப்போ மனதுக்கான மருந்து என்பது என்னவாக இருக்கு? உடலுக்கு அடிபட்டதுன்னா அதற்கு என்ன மருந்து கொடுக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா மனது காயப்பட்டதுன்னா அதற்கு என்ன மருந்து? மனதுல அடிபட்டுடுச்சுன்னா என்ன செய்யணும் நாம? ஒரு உதாரணம் சொல்ல போறாங்க. ஒரு தடவை நர்சஸ்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அப்ப அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். உங்க வாழ்க்கையில மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நான் நினைச்சேன் அவங்க நைட் டியூட்டி பண்ண வேண்டியிருக்கு, அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா ராத்திரிலாம் ரொம்ப நீண்ட நேரம் கண் விழித்து வேலை பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ரொம்ப நேரம் ராத்திரியில வேலை பண்ணணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
நைட் டியூட்டி பாக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நாங்க அதற்கு பழகிட்டோம். இப்ப நான் அவங்கள கேட்டேன், அப்போ உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் வருவதற்கான காரணம் என்ன? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? டாக்டர்கள் எங்க மேல கோபப்படுறாங்க. இதுதான் எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கு. நான் கேட்டேன், என்ன இதுதான் காரணமா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு? ஏன் உங்களுடைய பேஷண்ட்ஸ் கூட தான் கோபப்படுறாங்க, பேஷண்ட்ஸ் கூட தான் கத்துவாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த செவிலியர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பேஷண்ட்ஸ் கோபப்படும் பொழுது நாங்க ரொம்ப பேடாலாம் ஃபீல் பண்றது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நான் சொன்னேன், அப்போ டாக்டர்ஸ் கூட நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன திருப்பி கேட்டாங்க, எப்படி அவங்க டாக்டர்ஸ் எப்படி நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க? அப்ப நான் சொன்னேன், யாரு சந்தோஷமா இல்லையோ அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அடுத்த நாள் ஒரு நர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப ஈஸியா இருந்தது செய்யறதுக்கு. இப்ப நான் கேட்டேன், அப்படி என்ன பண்ணீங்க இன்னைக்கு நீங்க? அந்த நர்ஸ் சொன்னாங்க, இன்னைக்கும் ஆபரேஷன் தியேட்டருக்கு டாக்டர் வந்தாரு. அவரு ரொம்ப நல்ல டாக்டர். அவரு ரொம்ப நல்ல சர்ஜன், ரொம்ப சீனியர் கூட. ஆபரேஷன் தியேட்டர்ல அவருக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கண்ணுல படும். அது எதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இல்லையோ அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துரும், கத்துவாரு. அவர் என்ன ரொம்ப திட்டுவாரு. இன்னைக்கும் அப்படிதான் நடந்தது. இன்னைக்கும் அவர் என்ன திட்டினாரு. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, வழக்கம் போல எல்லார் முன்னாடி என்ன இப்படி திட்டுறாரு பாரு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தவில்லை. நான் அப்படி பண்ணல. நான் என்ன எண்ணத்தை ஏற்படுத்தினேன்னா, இந்த டாக்டர் இன்று நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அப்போ நான் ரொம்ப சரியான மனநிலையோட இருந்தேன். நான் அதற்கப்புறமா எதனாலும் பாதிக்கப்படல. அவங்க சொன்ன அடுத்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்ன தெரியுமா? இது ரொம்ப அழகா இருந்தது அந்த லைன். அந்த நர்ஸ் சொன்னாங்க, அப்புறம் நான் யோசிச்சேன், இந்த டாக்டருடைய மைண்ட் சரியாகுவதற்கு நான் என்ன செய்யணும்? இப்படி நான் சிந்திச்சேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? முதல்ல நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இவங்க தான் என்னுடைய வலிக்கு காரணம். இப்ப நாம என்ன சொல்றோம்? என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய வலிக்கு இவங்க காரணம் கிடையாது. இவங்க தன்னுடைய வலிக்கு காரணமா இருக்கிறாங்க. கோபப்படுறாங்க, ரொம்ப அகங்காரத்தோட இருக்கிறாங்க, ரொம்ப டாமினேட் பண்றாங்க, பாசிசம் பண்றாங்க, பொறாமப்படுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க, குறை சொல்லிட்டே இருக்காங்க. எதெல்லாம் இடது கை சமஸ்காரங்களாக இருந்ததோ அந்த சமஸ்காரங்களை பயன்படுத்துபவர்களுடைய மனநிலை அந்த நேரத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. அவங்களோட மனநிலை ரொம்ப பலவீனமா இருக்கு. அப்ப அந்த நர்ஸ் சொன்னாங்க, டாக்டர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அப்போ தானாகவே மூன்றாவது எண்ணம் வந்தது, நாம இவங்களுக்காக என்ன செய்ய முடியும்? இதுதான் குணப்படுத்துவது. எப்பொழுது நம்முடைய மனம் மிகச் சரியாக இருக்கின்றதோ மற்றவர்களுடைய மனதுக்கு சக்தி கொடுப்பதற்கான சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஒரே ஒரு மனிதன் சரியாகுவார்னு கிடையாது. எல்லாருமே சரியாயிடுவாங்க, எல்லாருமே குணமாயிடுவாங்க. யாருடைய மனம் மிக சரியாக இருக்கோ அவங்க எல்லாருடைய மனசையும் சரி பண்ணிடுவாங்க. சோ மற்றவர்களை குணப்படுத்துவதற்கு நீங்கள் தயாரா? ஷியோரா? பக்காவா? சரி, முதல்ல எல்லாரும் கண்களை மூடுங்க. உங்க கூட சரியா நடந்துக்காதவங்கள உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. இதுக்கு அர்த்தம் அவங்க ரொம்ப தவறானவர்கள், கெட்டவர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் நல்லவர்கள். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற சில சமஸ்காரங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுது. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் சில பழைய சமஸ்காரங்கள் இருக்கு, சில கரைகள் இருக்கு. அந்த ஆத்மா அந்த சமஸ்காரத்துக்கு வசப்பட்டு சில கர்மங்களை செய்து விடுகின்றது. சில பேர்கிட்ட இப்படி ஒரு சமஸ்காரம் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அவங்க ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது ஒரு பழி உங்க மேல போடுவாங்க, எப்படியாவது தேடி ஒரு குறை சொல்லிடுவாங்க. அவங்க உங்களுடைய உழைப்புக்கான மதிப்பை தரவே மாட்டாங்க. இது அவங்களுடைய சமஸ்காரம். சில பேருடைய சமஸ்காரம் அவங்களால யாரையும் நம்ப முடியாது. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க அப்படி. சில பேருடைய சமஸ்காரம், நான் என்ன பண்றேனோ, நான் என்ன சொன்னேனோ அதுதான் கரெக்ட், நீங்க என்ன பண்ணாலும் அதுதான் தவறு. இது அவங்களுடைய சமஸ்காரம்.
சில பேருடைய சமஸ்காரம் மற்றவர்களை காலை வாரி விடுவது, கீழே தள்ளி விடுவது, அந்த மாதிரி வார்த்தைகளையே அவங்க பேசுவாங்க. நாம சொல்லுவோம், இப்படி பேசி பேசி என்னுடைய மனதில் காயம் ஏற்படுகின்றது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அவர்களுடைய வார்த்தைகளினால் ஆத்மாவில் காயம் ஏற்படுவது கிடையாது. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாம நமக்குள்ள சொல்றோம், அவங்க என்ன காயப்படுத்திட்டாங்க. இதுதான் நம்முடைய மனதில் காயத்தை ஏற்படுத்துகிறது. அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி நடந்துகிட்டாங்க. இப்படி நாம ஏற்படுத்துகிற எண்ணங்கள் தான் நம் மனதில் காயத்தை ஏற்படுத்துகின்றன. அவர்களுடைய வார்த்தைகள் அவங்களதான் காயப்படுத்தும். சோ முதல்ல உங்க மனதின் ரிமோட் கண்ட்ரோல உங்க கையில எடுத்துக்கோங்க. அவங்களோட நடத்தை அவர்களுடையது. என்னுடைய எண்ணங்கள் என்னுடையவை, நான் உருவாக்குபவை என்று நம்முடைய பார்வையை கொஞ்சம் மேல உயர்த்தணும். அவர்கள் எனக்கு வலியை தருவதில்லை, அவர்கள் சுயம் வலியில் இருக்கின்றார்கள் என்று குழந்தைகள் நம்மிடம் எதிர்பேச்சு பேசிவிடுகிறார்கள். ரொம்ப சத்தமான வாய்ஸ்ல நம்ம கிட்ட பேசுறாங்க, கத்துறாங்க. அவங்க உங்களை அவமானப்படுத்துறது இல்ல, அவங்க தன்னுடைய சுயமரியாதையில் இல்லை. அவங்க உங்ககிட்ட தவறாக நடந்து கொள்வது கிடையாது. அவர்கள் தன்னுடைய மனதின் ஸ்திதியில் சக்திசாலியாக இருக்கவில்லை. அவங்களுடைய தவறான நடத்தையை பார்த்து நீங்க துக்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய சக்தியும் குறையும், அவர்களுடைய சக்தியும் குறையும். இப்போ எதிரில இருக்கிறவங்கள பாருங்க, இவர் என்கிட்ட தவறா நடந்துக்கல, அவர் சரியான ஆரோக்கிய மனநிலையில் இல்லை. அப்போ நாம அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும்? அதனால அவர்களுடைய உள்ளார்ந்த சக்தி என்பது அதிகரிக்க வேண்டும். உங்க குடும்பத்தை பாருங்க, ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய எண்ணத்தை இப்பொழுது நாம் உருவாக்குவோம். ஆசீர்வாதம் என்றால் அந்த ஆத்மாவுக்கு எந்த ஒரு சக்தி குறைவாக இருக்கின்றதோ அதற்கான ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்குவது. நாம நமக்காக எப்படி எண்ணத்தை ஏற்படுத்துறோம்? நான் ஒரு சக்திசாலியான ஆத்மா, நான் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. இந்த சங்கல்பங்களை நம்ம திரும்ப திரும்ப ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய சக்தி அதிகரிக்கின்றது. இதே போல யாராவது நம்ம கிட்ட கத்தும் பொழுது, சத்தம் போடும் பொழுது, நீங்க அவங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்குங்க. நீங்க ஒரு சாந்த சுரூபமான ஆத்மா. யாரோ ஒருத்தவங்க உங்களை நிந்தனை செய்யறாங்க, நீங்க அவங்களுக்காக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துங்க. நீங்க ஒரு அன்பு ஸ்வரூபமான ஆத்மா, உங்கள் மரியாதை தரக்கூடிய ஆத்மா. யாரோ உங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் ஒரு கீழ்ப்படிந்த ஆத்மா, நீங்கள் ஒரு ஞான ஸ்வரூபமான ஆத்மா. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது சரின்னு. எந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட குறைவா இருக்கோ அதை நிரப்பக்கூடிய ஒரு சங்கல்பத்தை அவங்களுக்காக நீங்க ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய இந்த சங்கல்பம் அவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதமாக ஆகிவிடுகின்றது. முதல்ல நீங்க இப்படி ஏற்படுத்தக்கூடிய சங்கல்பங்கள் உங்களுடைய மனதை ஆரோக்கியமாக்கும், உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக்கும். உங்களுடைய இந்த சங்கல்பம் அவர்களுக்கான ஒரு ஆசீர்வாதமாக மாறும். யாருக்கெல்லாம் உங்க மனசுல ஒருத்தவங்களை கொண்டு வந்தீங்களே அவங்களுக்கான ஆசீர்வாதமான எண்ணம் எப்படி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. யாருக்கெல்லாம் கிடைச்சிடுச்சு அந்த சங்கல்பம்? உங்க கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிடங்கள். ஓம் சாந்தி.